இந்த ஊர் வந்து பழவேற்காடு பக்கத்தில் கோரைக்குப்பம், கடலுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது. ஒரு கிராமம், ஒரு 200-300 வீடு இருக்கும். இங்கே உள்ள குழந்தைங்கள்லாம் இருக்கா பாருங்களா, மகளை செல்வங்கள். அவங்களுடைய முகத்தில் பாருங்களேன் எவ்வளோ சந்தோஷம், ஹாப்பியாக இருக்காங்கன்னு. உங்கள் பேர் என்னம்மா? பிரியதர்ஷினி. உங்கள் பேர்லாம் சொல்லுங்கள். சொல்லுங்க. ஸ்ரீமாஸ்ரீயா. உங்க பேரு? கே நித்யாஸ்ரீ. நீங்க? உன் பேர் என்ன? உங்க பேரு? சரி. இப்போ எல்லாம் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? நீ என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்டா? மூணாவதா? மாறினா மூணாவதா? நீ? தனுஸ்ரீ சொல்லுங்க. மாறினா 7வது, 8th, மாறினா 1ஆவதா? உங்கள் ஊரில் எத்தனை வரைக்கும் ஸ்கூல் இருக்கு? 8th மேலே நீங்கள் படிக்கணும்னா எங்கே போகணும்? பழவேற்காடில் எப்படி போவீங்க? ஊர் வண்டிலையா? பஸ் வசதி உங்களுக்கு கிடையாதா? பாருங்கள், இந்த குழந்தைக்கு வந்து 8th வரைக்கும் இருக்குது இந்த கிராமத்தில். ஆனால் இதுக்கு மேலே படிக்கணும்னா அவங்க வந்து பஸ்ஸு கிடையாது, அவங்க ஊர் வண்டியில் தான் போகணுமா. இவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு யாராவது அரசாங்கம் முயற்சி பண்ணி அவங்களுக்கு ஒரு பஸ் வசதி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ நீ என்ன படிக்கிற சொன்ன? மாறினா 7th. என்ன ஆசை உன்னுடைய ஆசை? போலீஸ் ஆகணுமா? வெரி குட். நீங்கள்? நீங்களும் போலீஸ் தானா? வெரி வெரி குட். நாட்டை காக்கிறதுக்காக காவல் படை தயாராகிட்ருக்கீங்க. நீங்கள் என்னமா ஆகணும்? டாக்டர் ஆகணும். நீங்கள்? டாக்டர். 2 போலீஸ், 2 டாக்டர். நீங்களும் டாக்டரா? நீங்களும் கலெக்டர். வாவ், சூப்பர். பாருங்களேன், 2 போலீஸு, 5 பேர் வந்து டாக்டர் ஆகணும், ஒரே ஒரு கலெக்டரு. இவங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேறணும்னா இவங்களுக்கு வந்து கல்வி கிடைக்கணும், தரமான கல்வி கிடைக்கணும். இந்த குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும், இந்த கிராமத்தில் உள்ள குழந்தைங்க நல்லா படிக்கணும்னா இவங்களுக்கு ஒரு தரமான கல்வி வேணும். அப்போ என்ன செய்யணும்னா, இவங்களுக்கு நம்ம ஒரு சாதாரண அடிப்படை கிராம மக்கள் கூட ஒரு கல்வி கிடைக்கலைங்கிறப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவங்களுடைய ஆசை, கனவு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த குழந்தைங்களோட ஆசைகளை நிறைவேற்றுங்க. அவங்க போலீஸ் ஆகணுங்கிறாங்க, டாக்டர் ஆகணுங்கிறாங்க, கலெக்டர் ஆகணுங்கிறாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கல்வி உங்களுக்கு கிடச்சி, சப்போஸ் இதில் 8 குழந்தைங்க இருக்காங்க, 8 குழந்தைங்கள அவங்களுக்கு ஒரு 4 குழந்தைங்களாவது அவங்களுடைய ஆசை நிறைவேறினா நல்லாயிருக்கும். பார்ப்போம் இவங்களுக்கு என்ன வசதி கிடைக்குது. இதுக்கு மேலே உங்களுடைய முயற்சிகள் இருக்குது. நல்லா படிக்கணும், மெயின் என்ன, தைரியமாக இருக்கணும், எந்த விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணணும், ஈஸியாக ஃபேஸ் பண்ணணும். இப்போ வந்து நாங்கள் வந்து உன்ட்ட ஏதாவது பேசினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தைரியமாக இருப்பீங்களா? எல்லாத்தையும் யாரும் பயப்பட மாட்டீங்கல்ல? நீ பயப்படுவியா? ஆமாம், நான் பேசிகிட்டு இருக்கிறேன். வேறு யாராவது வந்து பேசுனாங்கன்னா, யாராவது குடிச்சிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்து பேசுவாங்களா, அந்த மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா பேச மாட்டிங்களா? சரி, வெரி குட். எல்லாருமே நல்லா படிக்கணும். நீங்கள் படிக்கிறத வச்சு தான், உங்களுடைய முயற்சி தான். எல்லாம் மற்றவங்க உதவி பண்ணுறாங்களோ இல்லையா, உங்களுடைய முயற்சி வேணும். நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுங்க, உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், நான் நல்லா படிக்கணும், எனக்கு அடுத்த நிலைமைக்கு போகணும். இந்த கடல் கரையை பார்த்தாலுமே ரொம்ப ஊர் பக்கத்தில் இருக்குது. எப்போ வேணாலும் பெரிய அலை வந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஆபத்தான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இந்த கிராம மக்கள். இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். இந்த கிராம மக்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு இடம் கொடுத்தா நல்லாயிருக்கும். நன்றி. இதுக்கு மேலே வந்து நான் என்ன சொல்ல விரும்பலை. ஏன்னா பார்க்கும்போதே ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எல்லாருமே பாய் சொல்லிவிடுங்க.